இந்த வைக்கத்திற்கும் இவருடைய போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது குறித்து விரிவாக பேசணும்னா எங்கள் ஐயா வேலுச்சாமி இருக்கிறார், காங்கிரஸ் கமிட்டியுடைய மூத்த தலைவர். அந்த வைக்கம் ஊருக்கே போய் அவர் பார்த்து ஆய்வு பண்ணிட்டு வந்து சொன்ன விஷயங்கள் இதை விட விரிவாக பேசுவார். ஈவேராவுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பொய், அண்ட புழுகு, ஆகாச புழுகு, எல்லாமே புழுகு. தீக்காவே புழுகு தான். அதில் இது ஒரு புதிய புழுகு, புனைவு. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்ததை, அந்த பணத்தை கொடுத்ததை நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன் சார், ஈவேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை. ரொம்ப சுயநலமாக இருந்தார். திமுகவை திட்டினார், மான கடை கட்டார். இந்த மௌனம் அந்த மௌனம்லாம் எழுதியிருக்கிறார் திமுகவை. ஆச்சுங்களா, அவன் ஓட்டுக்காக என்ன வேணா செய்வான்லாம் விமர்சிச்சிருக்காரு. எதுக்கு நீங்கள் 8 கோடி ரூபா செலவு செஞ்சு ஈவேராவை கொண்டு போய் இந்த மவுண்ட் ரோடில் இருக்க சிலை மாடல்லே அங்கே போய் வச்சிருக்கீங்களே, எதுக்கு? சரி, கேரளா அரசாங்கம் அதை உதவி பண்ணிச்சா? இந்த 8 கோடி ரூபா செலவழித்து ஈவேராவுக்கு நீங்கள் நினைவகம் கட்டணும், விலைக்கு வாங்கி நீங்கள் பண்ணுறீங்களே. ராஜராஜ சோழன் நினைவகம் நம்ம உடையாளூர், கும்பகோணம் பக்கத்தில் உடையாளூர்கிட்ட இருக்குது, அவருடைய பள்ளிப்படை. அங்கே ஒரு 10 செட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டுக்குள்ளே. நாங்கள் மாதம் சதயத்துக்கு போய் அவருக்கு வழிபாடு செய்கிறோம். அங்கே ஒரு 16 கோடி ரூபாய்க்கு 20 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டிடம் கட்டுறோம், நினைவு கோயில் கட்டுறோம்னு சொல்லி ஒரு பெரியவர் எங்கள் ஐயா பவானி தியாகராஜன், நாங்கள் கட்டுறோம்னு சொன்னாலும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கடவுள்னு நினைச்ச ஈவேராவுக்கு நீங்கள் கட்டுறதுக்கு 8 கோடி. எங்கள் தமிழ் சமுதாயத்தின் அடையாளம், தஞ்சை கோயிலை கட்டியவன், திருமுறைகளை பாதுகாத்தவன், உலகம் முழுக்க படையெடுத்து சென்றாலும் பிற மத ஆதிக்கத்தை எதிர்க்காதவன், பிற மத கோவில்களை கொள்ளையடிக்காதவன், மதமாட்டாத ஒரு சிவநெறி செல்வன் யாரு? எங்கள் ராஜராஜ சோழன். அவனுக்கு நினைவு கோயில் கட்டுறதுக்கு ஒரு ப்ரொப்போசலில் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க. இதே ஸ்டாலின் கும்பகோணம் பிரச்சாரத்தில் சொன்னார். அப்போ இதுக்கு நீங்கள் திட்டத்துக்காக அனுமதி கொடுத்தா நாங்கள் கட்டிப்போம் ராஜா, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? ஈவேரா இல்லாத ஈவேரா, போராட்டத்தில் கலந்து கொள்ளாத ஈவேரா, திராவிடர் கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த வைக்கம் போராட்டத்தை ஆவணப்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த தன்மை மட்டரகமானது, கேடுகட்டது, கேவலத்திலும் கேவலமானது. அதுதான் நான் பார்க்குறேன்.